வீட்டிலே எப்படி இட்லி பொடி அரைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்படி வீட்டில் இட்லி பொடி அரைக்கிறேன்றதை சொல்லிடுறேன். இது வந்துட்டு வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கோங்க. 100 கிராம் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு, அப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் 200 கிராம் உளுத்தம்பருப்பு, இட்லிக்கு போடுவோம்ல அந்த உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா நொறுங்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் போட்டு வறுத்துக்குங்க. அப்புறம் மிளகா, நீட்டு மிளகா எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 30 மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பெருங்காய பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நான் கடாயில் வறுத்த எள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு, இந்த காஞ்ச மிளகா மட்டும் அப்படியே வறுத்தா நெடி ஏறும், அதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே அரைச்சிட்டேன். இட்லி பொடி தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.